கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வசனமாகிய ஜீவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஏசப்பா நல்லவர், கலங்காதீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். தூரத்தில் இருக்கிற, தனித்திருக்கிற, உதவியற்று இருக்கிற யாரும் கலங்காதீங்க. எங்கே இருந்தாலும் ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, அவரெல்லாம் பார்த்துக்கொள்வார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் 1 நாளாகமம் 17:15 வசனம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தரிசனத்தின்படி சொல்லுவார்கள். தரிசனத்தின்படி சொல்லுவார்கள். நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை அப்படியே தாவீதிடத்தில் வந்து நாத்தான் சொல்லுகிறான். பாருங்க, நம்ம ஆண்டவர் தரிசனத்தின் தேவன். தரிசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு அலைவதல்ல, தீர்க்கமான தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வது. அடுத்தவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது அது குழந்தைத்தனம், தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஆரம்ப ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது, வளர்ச்சி. நாமே தேவனுடைய பாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை தீர்க்கமாக, உறுதியாக, திட்டமாக, தரிசனமாக பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாதான் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். தாவீதிடத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் அதே நேரம் தாவீதும் சில இடங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து செய்கிறவராயிருந்தார். புரிந்து கொண்டீர்களா? தரிசனத்தின்படி சொல்லுவார்கள். நாமும் தரிசனத்தின்படி வாழணும். மற்றவங்களுக்கு என்ன சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிற தரிசனத்தின்படி, தீர்க்கமான வார்த்தையின்படி தான் சொல்லணும். ஏன்னா தம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டுங்கிற ஆசையில் அநேகர் யார்கிட்ட இல்லாமல் போய் எதெல்லாமல் கேட்டு வாழ்க்கையில் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழப்பம் எல்லாம் இனி மாறும். தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். சரியான தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தரிசனத்தை கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே உங்களையோடையே கர்த்தர் பேசுவார். நம்ம ஆண்டவர் நல்லவர், பெரியவர், ஜீவனோடு இருக்கிறவர். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். தரிசனத்தின்படியே சொல்வார்கள். நாத்தான் தீர்க்கதரிசி தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை தாவீதுக்கு சொன்னான். இன்றைக்கு அநேகருக்கு தீர்க்க தரிசனம் கேட்க ஆசை உண்டு. கேட்டு கேட்டு குழம்பி போன அநேகர் உண்டு. யாராவது அப்படி இருப்பாங்கன்னா ஒரு தெளிவு வரட்டும். நல்ல தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள், கர்த்தர் சொல்லுகிற தரிசனத்தை உண்மையாய் சொல்லுகிறவர்கள் சொல்ல வார்த்தை கேட்கட்டும். அது மட்டுமில்லை, உம்முடைய பாதத்திலிருந்து அனைவரும் நீங்கள் பேசுகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கேட்டு மேன்மையடையட்டும். குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் விலகட்டும். இப்பொழுது ஒரு விசேஷத்த பிரசனம் எல்லாரையும் மூடுவதாக. அத்தனை குழப்பங்களும் எல்லா குடும்பங்களை விட்டு விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். வியாதியஸ்தரை கர்த்தர் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கடன் சுமையோடு இருக்கிறவங்களுக்கு கடனை மாற்றுங்க. சொந்த வீட்டில் அவருக்கு வீட்டை கொடுங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதிச்சிருங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.